நாங்கள் முன்னாடியே சொன்னோம். முன்னாடி இல்லை, முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ வாங்கி கொடுத்துட்டோம்ல அப்படின்ற மாதிரி பேசியிருக்கார் ஒருத்தர். யார் இவர், என்னத்த சொன்னார் அப்படி முன்னாடி பார்த்துருவோம் வாங்க. தமிழ்நாடு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர் தான் இப்போ பொள்ளாச்சி சம்பவத்தில் குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைத்து விட்டது அப்படின்றப்ப அதை பற்றி கேள்வி கேட்குறாங்க. என்ன சார் பொள்ளாச்சி சம்பவத்தில் குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடச்சிருச்சு அப்படின்னு கேட்டால் அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, எப்பா நாங்கள் இது எப்பயா சொன்னோம், போன நாடாளுமன்றத்துக்கு முன்னாடி நாடாளுமன்றத்திலேயே அதை நம்ம சொன்னோம். அப்படி நாடாளுமன்ற தேர்தலில் போவே ஒரு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே நாங்கள் சொன்ன ஒரு விஷயத்த இப்போ பண்ணியிருக்கோம். சொன்னதை செஞ்சு காட்டுவோம், என்ன கொஞ்சம் லேட் ஆகும். அந்த லெவலில் பேசியிருக்காரு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். நான் போன பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயே இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அதுக்கு முதல்ல அந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் போய் இடைப்போ இந்த பொள்ளாச்சியில் என்ன நடந்துச்சுங்கிறது நம்ம தெளிவாக சொல்லியிருக்கேன். எலெக்ஷன் நேரத்தில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நிச்சயமாக உறுதியாக யார் குற்றவாளியோ அவங்க தண்டிக்கப்படுவார். எப்படிப்பட்ட பொறுப்பில் இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய செல்வாக்கு பொறுப்பு இருந்தாலும் சரி, நிச்சயமாக தண்டிக்கப்படுவார்னு சொன்னேன். அது நடந்திருக்கு. அதுக்கடுத்ததா கொடநாடு கொலை வழக்கு, அதை பற்றியும் கேள்வி கேட்குறாங்க. சார் இதுக்கெல்லாம் தீர்ப்பு வாங்கி கொடுத்துட்டீங்க, அப்படியே இதுக்கும் தீர்ப்பு வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா இது என்ன சார், என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்டால் அதுக்கு முதல்வர் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, இருக்கு அடுத்ததான் நெக்ஸ்ட் கேஸ் அதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். இந்த நெக்ஸ்ட் கேஸ் அதுதான் சீக்கிரமாக தீர்ப்பு வரப்போகுதுன்னு சொல்லி டக்குன்னு முடிச்சிருந்தா அதில் பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஆனால் அது நெக்ஸ்ட் கேஸ் அதுதான் தீர்ப்பு வரப்போகுது, ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு இந்த கேஸை பற்றி பேசும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதில் கோர்த்து விட்டு பேசினார் பாருங்க. அங்கே தான் அந்த டாக்டிக்ஸ் அப்படிங்கிறது ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றி முதல்வர் அவர்கள் என்ன விமர்சனம் செய்திருக்கிறார் அப்படின்றத பாருங்க. அதுவும் போயிட்டுருக்கு. அதுவும் இந்த புதிய தண்டனை வழங்கப்படும் சார். அந்த பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சியில் தான் இதுக்கு காரணம்னு சொல்லிட்டு இருக்காரு. அதே மாதிரி அமித்ஷா போய் பார்த்துட்டு இருந்தார். ஏன் பார்த்தாருன்னு நாட்டுக்கே தெரியும். 100 நாள் வேலை திட்டத்துக்கு நான் தான் சொல்லிட்டு வந்தேன் நிதிக்கு சொல்லி, மெட்ரோ திட்டத்துக்கு நான் தான் சொல்லிட்டு வந்தேன் சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு அம்பக்கா ஒரு பொய் பித்தலாட்டத்தை சொல்கிறது தான் பழனிசாமி வேலையாக இருக்குது. அடுத்ததாக முக்கியமாக ஒரு மேட்டரை நம்ம கவனிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு மீடியாவில் இருக்கிறோம், நம்ம ஒரு கருத்து சொல்கிறோம்னா தப்பான கருத்து சொல்லிட்டோம்னா நம்மளை புலக்க அடிப்பாங்க. இன்னும் தைரியம் இருந்தால் நீ அப்படி பேசுவ, மனுஷனா நீ அப்படின்ற மாதிரிலாம் பேசுவாங்க. நீங்களே கண்டிப்பாக பேசுவீங்க. ஆனால் ஒரு அரசியல் தலைவர் பயங்கரமான ஒரு கருத்தை சொல்லிட்டு ஈஸியாக எஸ்கேப் போயிட்டுருக்கார். யாருன்னு கேட்குறீங்களா? முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு அவர்கள். இராணுவ வீரர்கள் என்ன போர்க்களத்தில் போய் சண்டை போட்டாங்களா, அவங்களுக்கு எதுக்கு பாராட்டு அப்படின்னு கேட்டார். இதே வேற ஒருத்தர் கேட்டிருந்தான்னா அவங்களுக்கு என்ன நிலைமைன்னு மட்டும் யோசிச்சுக்குங்க. ஆனால் இப்போ செல்லூர் ராஜு அண்ணன் சொல்லிட்டாரா, இதை யார்கிட்ட போய் கேட்டாலும் அட விடுங்க அவர் ஒரு ஆள், அவர் வேறு ஏதாவது பேசுங்க அப்படின்னு ஈஸியாக விட்டுட்டு